ராஜா ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய பேசும், எங்களுடைய தங்கியிரும், எங்களுடைய வழிநடத்தும். ஆண்டவரே ராஜா, குறிப்பாக உங்களுடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுடைய பேசும். Father, as we read your word, Father, as we meditate your word, Father, we pray that you will speak to us, Father, that you will strengthen us. எங்களுடைய தங்கியிரும், எங்களுடைய வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜெபம். ஆமென். அல்லேலூயா. நேரத்திலே ஒரு கதையை சொல்லி நான் ஆரம்பிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒரு 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 கிராமத்துல ஒரு ஒரு விதவை இருந்தார்கள். விதவை 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆகாரமே ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். கஷ்டப்பட்டுதான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சாப்பாடை அவர்கள் தேடுவார்கள். அப்ப ஒரு நாள் என்ன நடந்தது, மிக மோசமான ஒரு சூழ்நிலை வந்தது. எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. பிள்ளைங்களாம் பசியில் இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள். இந்த அம்மா வந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள், சாப்பாடு இல்லையே, நான் எப்படி அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கும்போது அம்மா பண்றாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. சரி ஜெபிப்போம் என்று சொல்லி பிள்ளைகளை கூட்டு வச்சு 4 பேரும் உட்கார்ந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். சுத்தமா ஜெபிக்கிறார்கள். வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ரொட்டி செய்யறவர் இருந்தார், பேக்கர் இருந்தார். நல்ல ஒரு பணக்கார வசதியானவர். சரியா, ரொட்டி செய்யறவர் இருந்தார். அவர் அந்த ரோட்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேக்கிங் எல்லாம் டெலிவர் பண்ணிட்டு ராத்திரி அந்த ரோட் வீடு தாண்டி போகும்போது இவங்க ஜெபிச்சு கொண்டு இருந்ததை அவர் கேட்டுட்டார். என்னடா இது அவ்வளவு சத்தமா ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவர் விட்டு கேட்கிறாரு, என்ன ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப உள்ளார இவங்கெல்லாம் சாப்பாடு பசியில இருக்கிறத ஜெபித்து கொண்டு இருக்கிறத அவர் என்ன பண்றாரு, கேட்டுட்டு இருக்கிறாரு. அவரோட வேண்டுகோள் 4 பேரோட வேண்டுகோள இவர் என்ன பண்ற விட்டு கேட்டுட்டு, வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ற, நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கிறீங்களா, உங்க ஆண்டவர் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறது கிடையாது, நானும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன். அவர் என்ன பண்றாரு, அவரு வீட்டுல இருக்கிற மிச்ச ரொட்டி, நல்ல ரொட்டி எல்லாத்தையும் என்ன பண்றாரு, எடுத்துட்டு வந்துட்டு ஜன்னல் ஓட்டையில என்ன பண்றாரு, ஒரு ரொட்டியா வீச ஆரம்பிக்கிறாரு. உங்க ஆண்டு கொடுக்குறாரா, உங்க ஆண்டு கொடுக்கல, நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு ரொட்டியா என்ன பண்றாரு, ஜன்னல் சந்தில ஒவ்வொன்றா போட ஆரம்பிக்கிறாரு. பிள்ளைகளுக்கு வாசம் பசினா எங்க இருந்தாலும் வந்துடும். ஒரு ரவுண்ட் பஸ்ல கூட்டு போனீங்கன்னா பீஸா வாசம் என்ன, எல்லா வாசமும் வந்துடும். கேக் வாசம் என்ன, சரியா? அப்படிதான் பிள்ளைகளுக்கு என்னடா நம்ம வீட்டுல வாசம் அடிக்கிற, பசியில பசியில இருக்கும் போது வாசமே இல்லாத கூட வாசமா இருக்கும். சரியா, வாசமா வந்துருச்சு. வாசத்துல என்ன பண்றாரு, யாரும் சொல்றாரு, இந்த மைக் ஆஃப் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன், இந்த வைரஸ் தான் சத்து. தேங்க்ஸ்யா. பாருங்க, பசியில என்ன பண்றாரு, பசியில இந்த பையன் என்ன பண்றாரு, பையன் எங்கடா சாப்பாடு என்று சொல்லிட்டு தேடிட்டு அப்படியே போறாரா. வீட்டுல ஒன்னொன்னா வெளியே யார் போட்டு இருக்கா ரொட்டிய, பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு இருக்கிறத அவன் பார்க்கல. ஏன்னா ஜன்னல் கொஞ்சம் வயமா இருக்கா, நான் அங்க ரொட்டி வந்துட்டு இருக்குது. அம்மா ஆண்டவர் ரொட்டி ஜன்னல் இருந்து வீசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அம்மாவோட போய் சொல்றான், அம்மா ரொட்டி இருக்குதுமா, ரொட்டி இருக்குது, ரொட்டி வந்துருச்சு, ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துட்டாரு அப்படின்னு. அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்க அம்மாவை பாக்குறாங்களா, ரூம் எல்லாம் ரொட்டியா இருக்குது, நல்ல ரொட்டி, விலையான ரொட்டி, என்னடா அவ்வளவு ரொட்டி எங்கடா ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவருக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, வேண்டுகோள் வந்து என்னவா மாறுது, நன்றியா மாறுது. அதே 4 பேர் ஆண்டவரை அவ்வளவு கொடுத்தீங்க, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி உற்சாகமா பாட்டு பாடி நன்றி 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 சொல்லி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இருந்து ரொட்டி போட்டவனுக்கு கடுப்பாகுமா, அவன் யோசிக்கிறான், என்னடா ரொட்டி போட்டது நானு, சரியா, ரொட்டியை கொடுத்தது நானு, நான்தான் ரொட்டியை மாவு பழிஞ்சி செஞ்சேன், அவன் என்னன்னா ரொட்டிக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கதவை போய் தட்டுறாரு. கதவை தட்டிட்டு, ஆண்டவர் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன், நான் தான் உங்களுக்கு அப்புறம் ஆண்டவர்னு சொல்லும் போது அந்த அம்மா பார்த்து சொன்னாங்கன்னா, நீ நினைக்கிற நீ கொடுத்தனே, ஆனா ஆண்டவர் ஓ மூலியமா எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென் ஆமென். இதை நான் ஏன் சொன்னேன்னா, அந்த 4 பேரோட வேண்டுகோள் துதியா மாறினது. ஆமென். 4 பேரோட விண்ணப்பம், 4 பேரோட பெட்டிஷன், 4 பேரோட புள்ளி பிரேசா மாறுச்சு, துதியா மாறுச்சு. ஏன்னா ஆண்டவர் அந்த தேவைகளை சந்தித்தார். ஆனா அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, வெளியே இருந்து ரொட்டி போட்டவனுக்கு தான் உணர்வு, வெளியே இருந்து ரொட்டி போட்டவனுக்கு தான் பர்சீவ் பண்ணல. பர்சீவ்னா உணர்வு வரல, புரிந்து கொள்ளல, சிந்தித்து கொள்ளல. தேவஜனமே, நீ ஓசானா ஓசானான்னு உலகமே பாடுற இந்த நாளில கண்டிப்பா எல்லாம் நேத்தே ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. இன்னைக்கும் ஸ்டேட்டஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல நிறைய இடத்துல போடுவார்கள். ஆண்டவர் வந்திருக்கிறார், இயேசு ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவார்கள், நிறைய இடத்துல பார்ப்போம். ஆனா உண்மையாவே அதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா,
நம்மளோட வேண்டுகோள் எல்லாம் துதியா மாறினது என்று சொல்லி நம்ம உணர்ந்திருக்கிறோமா தேவஜனமே? இந்த 3 காரியத்தை வைத்து உங்களுக்கு நான் பேச ஆசைப்படுகிறேன். வேண்டுகோள், துதி, உணர்வு. இந்த 3 காரியத்தை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். இங்கிலீஷ்ல நீங்க எழுதுறவர்கள் எல்லாமே பி ஆல்பபெட்ல வரும். சரியா? பெட்டிஷன், ஒப்லி, praise and perceive. சரியா? தேவஜனமே, வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். முதல் காரியம் வேண்டுகோள். மார்க் 11வது அதிகாரம் வசனம் 9 வாசிங்க. மார்க் chapter 11 verse 9. முன்னடபாரம் பின்னடபாரம் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். பாருங்க, முன்னாடி போனவர்களும் ஓசன்னா என்று சொல்லி பாடிக்கொண்டு வருகிறதை சொல்லிக்கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். Those who were going before him, especially Jesus, and those who are following, they were praising and they were shouting Hosanna. Hosanna, Hosanna என்று சொல்லி அவர்கள் துதித்துக் கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, ஹோசானானா என்னங்க அர்த்தம்? ஹோசானாக்கு என்ன அர்த்தம்? ஹோசானா ஹோசானான்னு பாருமே. ஹோசானாக்கு என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? என்னமா? ரட்சகர். வேற? என்னை ரட்சியும். வேற? அவ்வளவுதானா? ரட்சகர், ரட்சியும். சரியா? ரட்சகர்னால தான் ரட்சிக்க முடியும். சரியா? ஹோசானா என்று சொல்லும்போது சேவ் மீ, அதான், அதாவது நீங்க சொல்றதுதான். சரியா? ரட்சியும் அந்த வார்த்தை தான் ஹோசானாக்கு என்று அர்த்தம். இப்ப இந்த வசனத்தை மறுபடியும் 9வது வசனத்தை மறுபடியும் முழுமையா ஃபுல்லா வாசிக்கல. முன்னடபாரம் பின்னடபாரம் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். இந்த வசனம் எங்கோட வசனம் நினைக்கிறீங்க? இந்த பாடல் சரி இப்ப பாடி போகிறார்கள், ஆனா இது ஒரு வசனம் எங்கோட வசனம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. பரலோகத்துல இருக்கிற, ஓகே, பரலோக பாடல். வேற? சங்கீதம் 118 திருப்போமா? சங்கீதம் 118 வசனம் 25 26. Psalms 118 verses 25-26. மஸ்மூர் बाप 116 करेगा मजबूर 118 आया डोकोडी माना डोकोडना வாசிங்க வராலே. நூத்தி 18 25 26. கர்த்தாவே இரங்கியும் கர்த்தாவே காரியத்தை வாங்கிக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். எங்க உள்ள பாடலே? என்னை ரட்சியும் என்று சொல்றதா ஓசனா. எபிரேயர் மொழியில அதான் வாசனா. அப்ப பொதுவா இந்த ஜனங்கள் முன்பதாக போகிறவர்கள் பாடிக்கொண்டு போன பாடல் என்னன்னா சங்கீதம் 118 வசனம் 25 26. அததான் பாடிக்கொண்டு போகிறார்கள் ஓசனா ஓசனா என்று சொல்லி. ஆனா இதுல என்ன நம்ம புரிந்து கொள்றோம்னா, என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஓசனா என்று சொல்கிறது எபிரேயர் மொழிக்கு என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு உதாரணம் 2 கதையை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில நடந்தது. முதல் கதை, நான் ஃபார்ம் 2 படிக்கும் போது 14 வயசு இருக்கும் போது, எனக்கு 29 வயசு, 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மேத்ஸ் பரீட்சையில உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. கேள்விக்கு பதில் தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சவங்க கிட்ட கேட்போம். நல்ல பழக்கம் தானே. பக்கத்துல வந்து கேட்டேன், டேய் கேள்விக்கு என்னடா பதில்? மேத்ஸ்ல ஜாலான் தெரிஞ்சாலும் ஒன்று இருக்கு, நம்ம தானே 2 எப்படி 4 வருதுன்னு பதில் கொடுக்கணும். ஆன்சரை மட்டும் போட்டா, அவன் ஆன்சரை போட்டா நான் போட்டுட்டேன். என் டீச்சரு எங்க அம்மா தெரியாது, என்ன தெரியும், பரவாயில்ல பேச ஆச்சு எங்க அம்மா சரியா. டீச்சர் என்ன பார்த்துட்டு 5 பேர் சரியா, கொடுத்தவனும் மாட்டிக்கிட்டா நானும் மாட்டிக்கிட்டேன் சரியா. இன்னும் கூட 3 பேர் எல்லாம் ஒரே 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 கேங்ல தான். 5 பேரே வந்து டீச்சர் கூப்பிட்டாச்சு. கூப்பிட்டுட்டு யான் 5 பேர்னா ஒரு ஆளுக்கு வந்து பதில் கரெக்டா இருக்குது, அப்ப அவர் தான் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி பிடிச்சிருக்கிறாரு. 4 பேருக்கு வந்து ஜாலான் தெரிஞ்சாவே இல்லை, பதில் மட்டும் கரெக்டான பதில போட்டுருக்கோம். கூப்பிட்டாரு, இவன் பதில் கொடுத்தான், நீங்க 4 பேரை போட்டுருக்கீங்க, அதானே நடந்துச்சு. ஆமா, அந்த நேரத்துல என் மனசுல என்ன நடந்துச்சு, ஆண்டவரே காப்பாற்ற மாட்டேங்கிறேன், காப்பாற்ற மாட்டேங்கிறேன், காப்பாற்றுமா. ஏன்னா அவங்க கூட்டு சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் மோசம் அப்படின்னு. மேட்ச்ல நான் மோசமாலாம் வாங்கியிருக்கேன், ஆனா மோசம் எடுத்தது இல்லை. மோசத்தோட வீட்டுக்கு போனா அடிதான்.
சரியா? ஆண்டவரே காசை மட்டும் கொடுத்துடக்கூடாது. காசை கொடுத்தா அப்புறம் டீச்சரை வச்சு விட்டுருவாங்க. ஆண்டவரே வீட்டுல அடி வாங்கி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு ஆண்டவரே காப்பாற்றும் காப்பாற்றும் ஆண்டு அங்கேயும் காப்பாத்தினாரு. மேத்ஸ்ல 2 பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பர் தான் மோசம். அப்ப பேப்பர் 1 இருக்கும் ஆப்ஜெக்டிவ், அதை நான் 20 மேல எடுத்துட்டேன். அதனால ஒரு சந்தோஷம். சரியா? ஏதோ இந்த மார்க் வச்சு அதை கவர் பண்ணி வீட்டுல சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஓடி மேட்ச் சொல்லியாச்சு. ஏன் அது ஒண்ணு காப்பாற்றும் அப்படி கூப்பிட பார்த்தீங்கன்னா அதுதான் ஓசானா, அதுதான் அது அடுத்த ஆண்டவரே நீ ரட்சியும். சங்கீதம் 118 25 அதுதான் அர்த்தம். அடுத்தது இன்னொரு ஒரு கதை நான் சொல்லுகிறேன். இது எப்ப நடந்துச்சுன்னா இது வந்து ஃபார்ம் 5ல, சரியா? இதுவும் பரிச்சைதான், அதே மேட்ச் தான். மேட்ச் எத்தனை பேர் வாழ்க்கையில் நடக்குது, சரியா? மேட்ச் உட்கார்ந்துட்டு இருக்கிற இது வந்து SPM ரிசல்ட் பரிச்சை அன்னைக்கு ஆபீஷியல் பரிச்சை, முக்கியமான பரிச்சையில உட்கார்ந்து இருக்கிறேன். லைஃப் இப்போ சொன்னதுனால பாஸ்டர் கேட்டா நானும் கேட்கிற பிள்ளைங்க யாருமே செஞ்சிடாதீங்க, சரியா? செஞ்சீங்கன்னா மோசம் தான் கிடைக்கும். அடுத்தது 5ல உட்காந்து பரிசை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு பிடிச்ச கணக்கு ட்ரையல்ஸ்ல ஃபுல் மார்க் எடுத்தேன். அந்த கணக்குல 15க்கு 15 ஃபார்முலால மறந்துட்டேன். SPM பரிச்சை அன்னைக்கு அங்கே உட்காந்துட்டு ஆண்டவரே அப்படிதான் உட்காந்துருந்தேன். தலையில கை வச்சுட்டேன். சுலபமா செய்ய வேண்டியது ஆண்டவரே. ட்ரையல்ஸ்ல கூட 15க்கு 15 ஃபுல் மார்க் எடுத்தேன் ஆண்டவரே. வேர்த் SPM தலை இப்பதான் இருக்கிறேன், சரியா? மேத்ஸ் 5 கடைசி சாப்டர் அதான் ஃபார்முலா தெரியல ஆண்டவரே. அங்க உட்காந்து அழுந்து ஜெபிச்சது எனக்கு தான் தெரியும். தெரியலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சு மறந்துட்டோம்னா எவ்வளவு வேதனையான ஒரு கதை. ஆண்டவரே தயவு செஞ்சு காப்பாற்றும் ஆண்டவரே, அதுதான் அதோடைய அர்த்தம். அதுதான் அதோடைய அர்த்தம். என்னை ரட்சியும் ஆண்டவரே தயவு செஞ்சு காப்பாற்றும், இந்த சூழ்நிலையில் இருக்கிற என்னை காப்பாற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்கும் தானே. ஒரு நாள் எங்கேயோ ஒரு சூழ்நிலை உட்காந்துட்டு ஆண்டவரே எனக்கு எங்க போடுறதுல தயவு செஞ்சு என்னை காப்பாற்றும் ஆண்டவரே எங்கேயாச்சும் சொல்லியிருப்போம் தானே. சொல்லியிருக்கீங்களா இல்லையா? எத்தனை சொல்லியிருக்கீங்க? எங்கேயாச்சும் ஒரு வாழ்க்கையில உட்காந்து ஆண்டவரே என்னால் முடியல அவ்வளவுதான், நீங்க தான் இதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சூழ்நிலையில சங்கீதக்காரன் நாங்க தான் சொல்லுகிறாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும், எனக்கு இது மேல வழி இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். தேவஜனமே நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல ஒசனாக் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஆனா நம்ம புதிய ஏற்பாட்டை பார்க்கிறோம், அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஏன் அவர்கள் சந்தோஷமா சொல்லி கொண்டு இருக்கிறார்களா? ஏன்னா அவர்களுக்கு பிரகாரம் இயேசு வந்து மேசே அவர்கள் வருவாரு, ரோமர் ஆட்சியிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. அது மட்டும்தான் அவர்கள் சிந்தனையில இருந்துச்சு. They only one thought, and that was Jesus is the Messiah and he will give us freedom from the Romans. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை சிந்தித்து கொண்டு தான் இப்ப இயேசு எருசலேம்ல வராரு. எருசலேம்ல வரும்போது எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், ஓசானா ஓசானா என்று சொல்லி சந்தோஷமா பாடி கொண்டு இருக்காரு. ஏன்? இயேசுவே நீங்க ரட்சிக்க போகிறீர், எதுல இருந்து? ரோமர் ஆட்சியிலிருந்து நீங்க ரட்சிக்க போகிறீர் என்று சொல்லி சந்தோஷமா இருக்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே யோவான் 6வது அதிகாரம் வசனம் 15 நம்ம பார்க்கிறோம். என்று வைத்துக்கொண்டு வீட்டுல போய் நீங்க வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் வசனம் 15 நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே இயேசுவ ராஜா ஆத்மா என்று சொல்லி ஜனங்கள் திட்டம் போட்டதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 6:15. அப்ப பாருங்க, அவங்களோட சிந்தனையே யோசனை என்னது? ரோமர் ஆட்சியிலிருந்து இயேசு விடுதலை கொடுப்பார். God will give us freedom from the Romans. அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த தவறான சிந்தனை, இந்த தவறான அபிப்பிராயம் இருக்குது. ஆனாலும் என்ன சொல்லிட்டு இருக்கிறார்கள்? என்னை ரட்சியும் ரட்சியும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் தேவஜனமே. ஆனா இயேசு பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி அவர்களால புரிந்து கொள்ள முடியல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் வாழ்க்கையில நம்மளும் அந்த மாதிரி புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இயேசு எதுக்காக வந்தார்? குறிப்பா அந்த உலகத்தை வைத்து பாருங்க. கிறிஸ்துமஸ் பார்த்துச்சுன்னா கிறிஸ்து இருக்க மாட்டார், மற்றது எல்லாமே இருக்கும். ஏன் யாருக்கான ஈஸ்டர் வருகிறது, இயேசு உயிர் தந்து இருக்கிறாரு. ஆனா இயேசு உயிர் தந்ததை தவிர எல்லாமே இருக்கும். ஈஸ்டர் மணில இருந்து ஈஸ்டர் 8ல இருந்து எல்லாமே இருக்கும். உலகத்துக்கு அதோட அர்த்தம் தெரியல. அர்த்தம் தெரிய வேண்டிய நம்மளும் அர்த்தம் தெரியாம வாழக்கூடாது, சரியா? சரி, என்ன வேண்டுகோள்? சங்கீதக்காரனுக்கு என்ன ஒரு வேண்டுகோள் இருந்திருக்கும்? என்னை ரட்சியோம் என்று சொல்கிறாரு, அவருக்கு என்ன ஒரு வேண்டுகோள் இருக்கும்? அந்த சங்கீதம் 118க்கு நம்ம திருப்போம், சரியா? 3 காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன வேண்டுகோள்? அவருக்கு என்ன ஒரு வேண்டுகோள் இருந்தது? What was David's plea in Psalms 118? What was David's petition in Psalms 118? தாவீதுக்கு இருந்த வேண்டுகோள் என்ன? திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 118 வசனம் 5. நெருக்கத்துல இருந்து
தேவனை நான் பார்த்து நான் கூப்பிட்டேன். அப்ப பாருங்க, முதல் காரியம் we are pressed, நெருக்கம். அப்ப யார் நமக்கு வேண்டுகோள் வருகிறது? ஏன்னா முதலாவது we are pressed, நமக்கு நெருக்கம் வருகிறது. இன்னைக்கு வாழ்க்கையில யாருக்கு நெருக்கம் இல்ல? பலவிதமான நெருக்கம் வருகிறது. சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே நீ ரட்சியும். எதுக்கு 25வது வசனத்துல அது சொல்றாருன்னா, ஏன்னா 5வது வசனத்துல சொல்றாரு, ஏன்னா என் வாழ்க்கையில நெருக்கமாக இருக்குது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். சத்துருக்களின் சத்துருக்களை காண்பேன். ஆமென். அவர் சொல்லுகிறார். 5வது வசனத்தை வாசிங்க மறுபடியும். 5 வாசிங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டதிலே விசாலத்திலே வைத்தார். ஆமா, எங்க வைத்தாரா? விசாலமான இடத்துல வைத்தாரா. நோக்கி கூப்பிடும்போது, வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது தேவஜனமே ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய வேண்டுகோள் இருக்குது. ஏன் தெரியுமா? வெளிய உலகத்துல இருந்து நிறைய அழுத்தம் வரும், குடும்பத்துல இருந்து நிறைய அழுத்தம் வரும், வேலை செய்கிற இடத்துல அழுத்தம் வரும், ஊழியத்துல அழுத்தம் வரும். we are pressed so much that it changed as a plea, God please save me. ஆண்டவரே தயவு செஞ்சு என்னை ரட்சியும் ஆண்டவரே, அழுத்தத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம எத்தனை அழுத்தத்துல இருக்கிறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு மறந்துடாதீங்க, ஆண்டவர் நமக்கு விசாலமான இடத்துல நம்ம காயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யார் நம்ம விசாலமான இடம்? ஒரு ஆள் மயக்கம் போட்டு என்ன செய்வாங்கல்ல? குஞ்சிருவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. இடம் எதுக்கு சொல்லுவாங்க? காற்று வர்றதுக்கு, ஆக்சிஜன் வருகிறதுக்கு. அதுதான் அதோடைய அர்த்தம். மூச்சு விடுறதுக்கு இடம் இல்ல. நெருக்கத்துல இருக்கிற நிக்க இடம் இல்ல, மூச்சு விட இடம் இல்ல. ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை விசாலமாக ஆயத்தப்படுத்துவார், நம்ம நிக்கிறதுக்கும் வாழ்வதற்கும். ஆமென். முதல் காரியம், நம்ம வாழ்க்கையில வேண்டுகோள் ஞாபகமா இருக்கு. ஏன்னா நீ வாழ்க்கையில உலகத்துல அழுத்தத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இரண்டாவது, அடுத்தது 13வது வசனம். 13வது வசனம், சங்கீதம் 118 13வது வசனம். நீ என்னை தள்ளினாய். we are pushed back, நம்மளை தள்ளி விடுகிற உலகத்துல நம்ம இருக்கிறோம். நீ சரிப்பட்டு பார்க்க மாட்டே, நீ போ. தள்ளி விடுகிற உலகத்துல இருக்கிறோம். we are living in a world that will push us back. முன்னுக்கு வரும்போது நீ முன்னாடி போ, உனக்கு தகுதி இல்லை, நீ முன்னாடி போ, நீ என் ஜாதி கிடையாது, நீ முன்னாடி போ, நீ என் மக்கள் கிடையாது, நீ முன்னாடி போ, நீ என் கலர் கிடையாது என்று சொல்லுகிற உலகத்துல நம்ம இருக்கிறோம். we are being pushed back. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில தள்ளி விடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இருந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். வேண்டுகோள் ஆண்டு சமூகத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பேர் நம்ம அந்த சூழ்நிலையில இருக்கிறோம்? எங்க போனாலும் சேர்த்துக்கொள்ளாத ஒரு இடத்துல, எங்க போனாலும் நம்மளை சேர்த்துக்கொள்ளாத தள்ளி விடுகிற உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். திருச்சபையில் நடந்து கொண்டுதான் இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தள்ளி விடுகிற உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா சங்கீதக்காரன் அதுக்கு ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். 13வது வசனத்தை ஃபுல்லா வாசித்து படிங்க. கர்த்தரோ என்னை தூக்கி எடுத்தார். நீ தள்ளி விட்டாலும் நீ தேவனை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி தேவஜனமே, நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல வேண்டுகோளை வைக்கிறோம்? ஆண்டு இந்த உலகனை தள்ளி விடுது ஆண்டவரை, ஆண்டு உலகனை தள்ளி விடுது ஆண்டவரை, இந்த உலகனை மதிக்கப்படுது. இனி ஓசானா என்று சொல்கிறோமே, ஓசானா உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை தள்ளி விடுகிறார்கள், எனக்கு நீ லட்சியம் ஆண்டவரை, இனி நீ லட்சியம் ஆண்டவரை அப்படின்னு சங்கீதக்காரன் கூப்பிடுகிறாங்க. இன்னைக்கு மார்க்கு லூக்கா யோவான் எல்லாத்தையும் நம்ம வாசிக்கிறோம், ஓசானா என்று சொல்கிறோம். ஆனா அந்த ஓசானா உண்மையான அர்த்தம் தாவீது இதுக்கு தான் சொன்னார். இன்னைக்கு லட்சியம் ஆண்டவரை, உலகம் என்னை தள்ளி விடுது, உலகம் என்னை நெருக்கத்துல கொண்டு வருகிறது. I am impressed, I am being pushed back, but God please save me. ஓசானா என்று சொல்லி அவர் சொல்றாரு. மூன்றாவது காரியம், அடுத்தது 18வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை வெறுவாய் தண்டித்தோம், என்னை சாவுக்கு போடவில்லை. பாருங்க, அடுத்தது நம்ம பார்க்கிறோம், we are being pushed down. அடுத்தது நம்ம தள்ளி விடுகிறார்கள். we are being pushed down. தள்ளி மட்டும் விடல, மிதிக்கிறார்கள். மிதிக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு. நீ கீழே போ, நீ செட் ஆக மாட்ட, நீ கீழே போ அப்படின்னு சொல்லுகிற உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் நம்ம மிதிக்கும், உலகம் நம்ம தள்ளிவிடும். வசனம் 20 வாசிங்க. கர்த்தரின் வாசல் இதுவே,
நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். ஆமென். நீதிமான்கள் அதுக்குள்ளாக பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு பாதையை அவர் திறந்து கொடுப்பார். உலகம் நம்மளை மிதிக்கும். The world can push us down, but God will lift us up. ஆண்டவர் நம்ம தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தேவஜனமே, இன்னைக்கு யார் வேண்டுகோள் நம்ம வாழ்க்கையில வருகிறது? எதுக்கு நம்ம வேண்டுகோளோட நம்ம ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம்? நீங்க உலகத்துல அவ்வளவு அழுத்தம், குடும்பத்துல அவ்வளவு அழுத்தம், வேலை செய்கிற இடத்துல அழுத்தம், வீட்டுக்கும் அழுத்தம், போகிற இடம் தான் அழுத்தம். வாழ்க்கையில தாவீது போலதான் நம்மளும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அச்சீவ் பண்ணல, எங்க போகணும்னு எனக்கு தெரியல. I don't know where to go. I don't know where to go. I've been pressed. அடுத்தது I've been pushed down. I've been pushed away. தள்ளி விடுகிறார்கள், மிதிக்கிறார்கள் இந்த உலகத்துல. இன்னைக்கு லட்சியம் ஆண்டவரே. அப்படி நம்ம ஜெபிக்கிறோமா? அப்படி வேண்டுகோள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? நமக்கும் தாவீதுக்கும் வித்தியாசம் கிடையாது. மனுஷ வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும். அதனால சங்கீதக்கார வாசனை 25 சொல்லுகிறாரு, ஓசானா இன்னைக்கு லட்சியம் ஆண்டவரே. ஆனா இப்போ ஒரு பெரிய கேள்வி வரும். சங்கீதக்காரனோட வேண்டுகோள் எப்படி புதிய ஏற்பாட்டுல துதியா மாறுச்சு? எப்படி? சங்கீதக்காரன் சங்கீதம் 118 வேதனையோட கஷ்டத்தோட நெருக்கத்துல எழுதுனது இயேசு எருசலேமுக்குள்ளாக வரும்போது எப்படி துதியா மாறுச்சு? என்ன நினைக்கிறீங்க? How plea a petition become praise. எப்படிங்க? என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் பாச தெரியும், நீங்க தான் பாச பண்றீங்க அப்படியே தெரியல. சரியா? இரண்டாவது பாயிண்ட் நம்ம போவோம். plea ஒன்னாவது நம்ம பார்த்துட்டோம். இரண்டாவது praise. How a petition can change into praise. எப்படி வேண்டுகோள் துதியா மாறும்? வசனத்துக்குள்ளாக வரும். வசனம் 9 பாருங்க, மறுபடியும் வாசிங்க. மார்க் 11வது அதிகாரம் வசனம் 9. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு என்று சொல்லி முன்னாடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? ஓசன்னா வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? ரட்சியும். ஆண்டவரே நீ ரட்சியும். இப்ப முன்னாடி போகிறவர்கள் ரட்சியும் தான் சொல்லிட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். காப்பாத்துங்கன்னு. ஆமாதானே? ஐயோ என்னை காப்பாத்துங்க கேட்டிருப்பீங்க இந்த டைலாக். சரியா? அதுதான் அர்த்தம். கத்திக்கிட்டு வராங்க, அதான் அர்த்தம். அப்ப ஏன் அவர்கள் கத்தி கொண்டு வருகிறார்கள்? அப்படியே லூக்காவுக்கு போங்க. லூக்கா 19க்கு திருப்புங்க. அதே பாம் சண்டே கதை தான், கதையில சத்தியம் தான் முக்கியம் இருக்குது. சரியா? லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 37 வாசிங்க. அவர் ஒளிவுமலையில் தேவாலயத்துக்கு தெய்வமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர்களும் திரளான ஜனங்களும் தாங்கள் கண்ட சகல அற்புதத்தை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று இந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். சந்தோஷத்தோட வந்தார்கள், சந்தோஷமாக புகழ்ந்தார்கள். இப்ப எப்படிங்க தாவீது பழைய ரட்சியுமே சொல்லி சொன்ன வேண்டுகோள் இங்க வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இவர்கள் துதியோடு கொண்டாட்டத்தோடு ஓசானான்னு சொல்கிறார்கள். எப்படி மாறி இருக்கும்? இந்த மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? How can a petition change into praise? அது what can be the reason? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதுக்கு காரணம் ஒண்ணுதான். அது பதில் இயேசு கிறிஸ்து. அது மட்டும்தான். இயேசு கிறிஸ்து வருகிறாரு. இயேசு கிறிஸ்து ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஒரு ரட்சகர் வருவார் என்று சொல்லி 4 வருஷம் காத்திருந்ததுக்கு பிறகு இயேசு வருகிறாரு. இந்த ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? கடைசியில கிறிஸ்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாரு. ராஜாவாக சகரியா புத்தகத்துல சொன்னதின் பிரகாரம் இயேசு கழுதை மேல ஏறி வருகிறார் என்று சொல்லி, ராஜாவுக்கு வந்துட்டார் என்று சொல்லி சந்தோஷம். The only reason for the plea to change into praise is the answer is Jesus. That's all. அது மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. இயேசு கண்ணு முன்னாடி ஜனங்கள் பார்த்துட்டார்கள். இன்னும் ஓசானா என்று சொல்லி அவர்கள் ஒரு வேண்டுதலை கொடுக்க கிடையாது. ஓசானா இப்ப ஸ்தோத்திரமாக மாறுகிறது. இப்ப ஓசானா வந்து ஆராதனையாக மாறுகிறது. இப்ப புதிய ஏற்பாட்டுல ஓசானா என்று சொல்கிற அர்த்தம் மாறி இருக்குது.
பழைய ஏற்பாடு ஓசனாக்கு என்ற அர்த்தம் வந்து வேண்டுகோள், ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆனா இயேசு புதிய ஏற்பாடுல வருகிறாரு, ஓசானா இன்னும் என்னை நீ ரட்சியும் என்ற அர்த்தம் கிடையாது, என்னை நீ ரட்சித்தீரே, அதுக்கு நன்றி. அதுதான் அதோட பதில். ஆமென். வேண்டுகோள் ஆண்டவர் துதியாக மாற்றியிருக்கிறார். அதனால்தான் ஜனங்கள், திரளான ஜனங்கள் கண்ணீரோடு வேதனையோடு என்னை நீ ரட்சியும் என்று சொல்ல கிடையாது, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஓசானா என்று சொல்லி என்னை நீ ரட்சித்து இருக்கிறீரே, உமக்கு நாம் நன்றி சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். Hosanna doesn't mean save me. Jesus has changed the meaning into God, you have saved me. Thank you. Amen. அதனாலதான் ஓசானா மறுபடியும் வேண்டுகோளா பழைய ஏற்பாடுல தாவீது சொன்ன மாதிரி இல்லை, இப்ப அது புதுசா மாறி இருக்குது, துதியாக மாறி இருக்குது. அதனாலதான் இன்னும் நம்ம துதித்து கொண்டிருக்கிறோம் ஓசானா ஓசானா என்று சொல்லி. ஆமென். நம்ம வாழ்க்கையில நம்ம வேண்டுகோளை துதியா மாத்திரவர் இயேசு. சங்கீதம் 54 கிடைக்கிற ஜெபத்துக்கு வந்திருக்கிறவர்கள் அதை தான் நம்ம பார்த்தோம். ரட்சித்து இருக்கிறார், நானும் நன்றி சொல்கிறேன். தாவீது ரட்சிக்க போறார் என்று சொல்லி நன்றி சொல்ல கிடையாது. Only God can change our tears of anguish and pain into tears of joy. Amen. ஆண்டவர் ஒருவரே வேண்டுகோளை துதியாக மாற்ற முடியும். ஆமென். ஆமென். சரி, சங்கீதம் 118 யாம் இதுக்கு ஆண்டவர் துதியாக மாத்துகிறார் என்று சொல்லி மறுபடியும் சங்கீதம் 118 போகும். ஏன்னா அந்த ஓசானா வார்த்தை அங்கிருந்து தான் வருது. 118 வசனத்துக்கு நம்ம போகும். சரியா? முதல் காரியம் வசனம் 1 ல இருந்து 4 வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரண்டாவது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வதாக. அடுத்தது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பார்வையின் குடும்பத்தார் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவதாக. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுங்க பாப்போம். என்ன பாஸ்டர் சொல்லுது? ஆண்டவர் கிருபை. ஆமென். சரியா? இங்கிலீஷ்ல கிருபை என்று சொல்லி போட்டிருக்குது, இங்கிலீஷ்ல லவ் என்று சொல்லி போட்டிருக்காங்க. முதல் காரியம், ஆண்டவர் எப்படி தெரியுமா கண்ணீரை துதியா மாத்துவாரு? அவரோட அன்புனால. Because of this persistent love for us. அவரோட நம்ம மேல அவர் வைத்திருக்கிற அந்த அன்போட தாவீது சொல்கிறாரு, எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஏன்னா அவர் கிருபை என்றும் உள்ளது, அது ஒரு நாள் மாறப்போவது கிடையாது. அவர் அன்பு நித்தியம் நித்தியம் காலமாக அது மாறாததாக இருக்க போகுது. அது தாவீது நன்றாக வாழ்க்கையில உணர்ந்திருந்தார். தாவீது அவர் வாழ்க்கையில நன்றாக வளர்ந்திருந்தார். அவரு ராஜா அரண்மனையில வேலை செய்யும் போதும், அதுக்கப்புறம் கொகையா ஓடிப்போதும், அதுக்கப்புறம் மறுபடியும் ராஜாவாக வரும்போதும் அவர் ஆடோட அன்பை பள்ளத்திலையும் வீட்டிலையும் அவரோட அன்பை அவர் உணர்ந்திருந்தார். Because David experienced God's love in his ups and downs in his life. Because of God's persistent love. நம்மளோட வேண்டுகோள் ஆண்டவர் துதியாக மாற்றுகிறார், ஏன்னா அவரோட கிருபை என்றும் உள்ளதாக காணப்படுகிறது. அடுத்தது வசனம் 5 ல இருந்து 14 எல்லாத்தையும் வாசிக்கணும்னா நீட்டு பகுதி. ஆனா அதுல ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். God gives us protection. Our plea change into praise because God is our protector. ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா அதுல 3வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 13வது வசனம் சாரி. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், ஆனா என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 91 எல்லாருமே வாசிப்போம். எதுக்கு வாசிக்கிறோம்? பயம் வந்துடும். ஆண்டவரே பயம் வந்துருச்சு, ஆண்டவரே பயம் வந்துருச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சங்கீதம் 91 வாசிச்சிருக்கோம். நான் சின்ன வயசுல பயந்துட்டு இருக்கும்போது எங்க அம்மா எனக்கு கொடுத்த ஒரு சங்கீதம் வந்து சங்கீதம் 3 எனக்கு இன்னும் ஞாபகம். பயம் வந்தோட எடுத்து வாசிக்கணும். ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எதுக்கு வாசிக்கிறோம்? Why we read? Because God gives us protection. ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே வசனம், அதே சங்கீதம் வசனம் 8 9 வாசிக்கணும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நலம்.
விருப்பங்களை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதல் இருப்பதை நலம். ஆமென். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்பி பாதுகாப்பு கொடுப்பான்னு சொல்றதுல பிரயோஜனம் கிடையாதுங்க. பிரயோஜனம் கிடையாதுங்க. வாழ்க்கையில என்னதான் இன்சூரன்ஸ் போட்டாலும் வாழ்க்கையில இன்சூரன்ஸ் கிடையவே கிடையாது. ஆமென். வாழ்க்கையில என்னதான் இன்சூரன்ஸ் போட்டாலும் வாழ்க்கையில ஒரு இன்சூரன்ஸ் வருது கிடையாது. திடீர்னு ஏதாச்சும் ஒன்று வரும், இன்சூரன்ஸ் கவர் பண்ணாதுன்னு சொல்லிடுவான். இன்சூரன்ஸ்க்கு காசு கொடுத்து ஒரு நாள் உதவி செய்யணுமே நினைச்சிட்டு இருக்கோம். அது எதுவுமே செய்யாது. ஆண்டவர் மட்டுமே பாதுகாப்பு கொடுக்கிறார். அவர் ஒருவரே பாதுகாப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, அடுத்தது 17வது வசனத்தை வாசிங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து நான் கர்த்தருடைய செய்கையை விரைவிப்பேன். proclamation. How please change into praise when we proclaim what goodness God has done in our life. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் என்று சொல்லி அதை நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது அது துதியாக மாறுகிறது. தேவஜனமே, வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, வாழ்க்கையில வேதனை இருக்கு, ஆனாலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம சொல்லும் போது ஆண்டவர் வேண்டுகோளையும் கண்ணீரையும் ஆண்டவர் துதியாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு வாழ்க்கை என்ன உட்கார்ந்து ஆழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வாழ்க்கை என்ன உட்கார்ந்து குழம்பிக் கொண்டு இருக்கிறோம், வாழ்க்கை என்ன உட்கார்ந்து பல காரியத்தை சிந்தித்து யோசிச்சு கொண்டு குழம்பிக் கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, பிள்ளைங்களுக்கு என்ன நடக்க போகுது, குடும்பத்துக்கு என்ன ஆக போகுது, எதிர்காலம் என்ன என்று சொல்லி பல சூழ்நிலைகளை யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் வேணும். தாவீது சொல்லுகிறான், நான் வாழ்வேன், வாழ்ந்து ஆண்டவரை பத்தி நான் சொல்லுவேன். அதுதான் வாழ்க்கையோட அர்த்தம். I will live and I will proclaim, and that is praise. நம்மளோட வேண்டுகோளும் நம்மளோட கண்ணீரும் எல்லாமே துதியா மாறும். நான் வாழ்வது ஆண்டவரை நான் சொல்லுவேன். I will proclaim Christ என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவார். தேவஜனமே, இன்னைக்கு வாழ்க்கை இன்னும் கண்ணீர்ல ஓடிக்கொண்டு இருக்குதா? ஆண்டவர் இன்னும் வேண்டுகோளை துதியா மாத்தலையா? ஒன்னே ஒன்று பிடிச்சு கொள்ளுங்க, ஆண்டோட கிருபை என்று மாறாதது. அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவன் கேட்கிறேன், நம்ம பவுல அழுத்து நம்ம ஊழியம் செஞ்சுட்டோமா? சொல்லுங்க, யாராச்சும் பவுல அழுத்து ஊழியம் செஞ்சிருக்கலாம்? சொல்லுங்க, நான் இப்பே தெரிவிக்கிறேன், ஆண்டவர் விட இங்கே வந்து எடுத்துக்கணும் இருக்கணுமா? பவுல் போல யாராச்சும் அடி வாங்கி இருக்கணுமா? சரி, யாராச்சும் ஆண்டுக்காக ஒரு அடினாச்சும் வாங்கி இருக்கிறீங்களா? இல்லை தானே. ஆனா பவுலே 3 தடவை ஜெபிக்கிறாரு, இது உள்ளே ஆழத்துல இருந்து எடுத்துருங்க ஆண்டவரே. ஆண்டவர் உள்ள எடுக்கல, உள்ள அங்கதான் இருக்கும், நான் கிருபையை கொடுக்குறேன் ஆண்டவர் சொல்றாரு. வாழ்க்கையில ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கேன், வாழ்க்கையில வேதனையோடு குழம்பிட்டு இருக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, அதான்ப்பா வாழ்க்கை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனா என் கிருபை உன்னோட இருக்கு, அது கிருபை ஏற்றுக்கொள்ளாது. இன்னும் கண்ணீரோடு இருக்கிறோமா? துதியா மாறலையா? ஏன் தெரியுமா? இன்னும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். ஆண்டு கிருபை எனக்கு இருக்குது, அந்த கிருபையில நான் ஓடுவேன்னு சொல்லி இன்னும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். அதுதாங்க கதை. போராட்டம் வரட்டும், ஆனா ஆண்டு கிருபையில நான் போவேன்னு சொல்லி ஆண்டோட பெர்சிஸ்டன்ட் லவ்வை நம்ம இன்னும் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது என்ன சொன்னேன் நான், எது வைக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். God is the one who protects us and he will protect us. ஆண்டவர் பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்துவார். மூன்றாவது, வாழ்ந்து நான் சொல்லுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவஜனமே, நம்மளோட வேதனையும் நம்மளோட வேண்டுகோளும் துதியாக மாறும். ஆமென். இயேசு நம்ம வாழ்க்கையில வரும்போது, அவர் கிருபையும் அவர் பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில வரும்போது வாழ்க்கை துதியாக மாறுகிறது. ஆமென். மூன்றாவது, இதுதான் பிரச்சனை. இப்பதான் பிரச்சனையை பார்க்க போகும். சரியா? லூக்கா 19வது அதிகாரம், மார்க் 11 விட்டு நம்ம லூக்கா 19க்கு வந்துரும். பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம பார்க்கிறோம், ஒசனா என்று சொல்கிறது அது ஆரம்பத்துல பழைய ஏற்பாடுல வேண்டுகோளா இருந்தது, புதிய ஏற்பாடுல அது துதியா மாறுகிறது. ஏன்னா இயேசு வந்திருக்கிறார். இயேசு வரும்போது அவர் கிருபை ஏற்றுக்கொள்வதாக இருக்கும், பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால என்று சொல்லி எல்லாருமே துதியாக அதை மாற்றிட்டார்கள். ஒசனா துதியாக மாறுகிறது. இது நம்ம வாழ்க்கையும் அது துதியாக காணப்படுகிறது. இன்னைக்கு அதை பார்க்கிறோம். ஆனா அங்கேயும் சில பிரச்சனைகள் வருகிறது, அங்கேயும் சில சூழ்நிலைகள் வருகிறது. நான் ஆரம்பத்துல கதை சொன்ன மாதிரி அந்த பண்ண போட்டான் பாத்தீங்களா, அவன் சிந்தித்துக் கொள்ள முடியல. ஆண்டவர் என் மூலியமா ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க, சிந்தித்துக் கொள்ள முடியல. நான் தான் போட்டேன் அவன் சொல்லி கொண்டு இருந்தான். உணர்வு இல்லாம போகிறது நிறைய நேரத்துல. We need to perceive the whole understanding of the meaning of Hosanna. Hosanna என்று சொல்லுகிற அந்த அர்த்தத்தை, முழுமையான அந்த அர்த்தத்தை நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகம் அதை புரிந்து கொள்ளல. அதனால உலகம் பல காரியத்தை சிந்தித்துக் கொண்டு பல காரியத்துல நம்பிக்கையோட இருக்குது.
இன்சூரன்ஸ், கோவிட் வெக்சின்ஸ் எல்லாத்தையும் நம்பிக்கொண்டு இருக்குது. ஆனா அதெல்லாம் கொஞ்ச காலம்னு சொல்லி தெரியல, கொஞ்ச காலம்னு சொல்லி தெரியல. இயேசு கிறிஸ்து வரும்போது இன்னும் பெருசு இருக்குது. லிஸ்ட்ல ஆண்டு லிஸ்ட்ல நிறைய இருக்குது. சரியா? ஒரு கோவிட்டுக்கே உலகம் ஆடி போயிடுச்சு. அதுதான் கதை. சரியா? அதுதான் கதை. 2வது வருகைக்கு முன்னாடி இந்த வரும் இயேசு சொல்லி இருக்கிறார். சொல்லாம ஒன்றும் நடக்க கிடையாது. சொன்ன பிரகாரம் நடந்து கொண்டு இருக்குது. சொன்ன பிரகாரம் நடந்து கொண்டு இருக்குது. நல்லா ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க. 666 சிப்பு வரும்னு சொல்லி ஒரு நாள் நம்ம யோசிச்சு பார்த்து பண்ணோம். யாரா சிப்பை வந்து கைக்குள்ள வைக்க போறாங்க. இன்னைக்கு காசு மாத்திரனால கோவிட்-19 வைரஸ் பரவுதுன்னு சொல்லி ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் எல்லாம் கையை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்கு. அது ஒரு பக்கத்தில் எல்லாத்துக்கும் அதை பாய்க்க மாட்டாங்க. இப்போ பாய்க்காததுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி எவனோ ஒருத்தன் யோசிப்பான். சரி, சிப்பை கைக்குள்ளே வச்சிருக்கோமே அப்படின்னு. வந்துருச்சா? அந்த காலகட்டத்தில் இருக்கணும், வரும். உணர்ந்து கொள்கிறது கிடையாது. யார் அதை சொல்லுகிறாங்க? லூக்கா 10:39 வாசிங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் அவரை நோக்கி உன்னோட சீஷர்கள் அகற்றும் என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொன்னார்களாம். இங்க பாருங்க, ஒசானாக்கு என்று சொல்லி புதிய அர்த்தத்தை இந்த ஜனங்கள் கொடுத்து ஒசானா ஒசானா நாமத்தில் வருகிறவர்கள் சோத்திரிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி துதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா பரிசேயர்கள் இன்னும் புரிந்து கொள்ளல. இயேசு மெசியா வந்திருக்கிறாரு, ஜனங்களை யார் கொண்டாடிட்டு இருக்காங்க புரிந்து கொள்ளல. உன்னோட சீஷர்கள் அகற்றுமா? அதட்டும் என்ன அர்த்தம் தருமா? ரிவ்யூக்கு என்ன அர்த்தம் தருமா? பேசாத அது சொல்றது அகட்டும். இயேசு என்ன செய்ய சொல்றாங்க? அகற்ற சொல்றாங்க. பேசாத, அமைதியா இருக்க சொல்றாங்க. பரிசேயர்கள் புரிந்து கொள்ளல. they don't perceive what is happening there. அங்க என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி அவர்களால புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். 39வது வசனத்தை நம்ம அதை பார்த்தோம். இப்ப 42 இயேசு அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறாருன்னு சொல்லி பாருங்க. 42வது வசனம். 42 உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சமாதானத்திற்கு ஏற்றங்களில் அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இப்பொழுது உன்னோட கண்கள்ல மறைவா இருக்கு, கண்கள்ல தெரியல உனக்கு. மேசையா வந்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்க, சமாதான பிரபு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு கண்கள்ல தெரியல. இன்னைக்கு நிறைய பேரோட உலகத்துல இருக்கிற கண்கள் அப்படிதான் மூடப்பட்டு கொண்டு இருக்குது. வாழ்க்கையை கொடுத்த இயேசு நமக்காக வந்து நமக்காக உயிர்த்தெழுந்து நமக்காக மறுபடியும் வரக்கூடாது. அவர் யார் கண்ணிலையும் தெரியல. இனி பல காரியம் உங்க கண்ணுல தெரியுது. ஆண்டவர் சொல்லுகிற கண்கள் மூடி இருக்கு. Seated from you because you don't perceive it, you don't understand it. 43வது வசனம் அவங்க வாசிங்க. உன்னை சந்திக்கும் காலத்தில் நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. 44 உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தலையோடு போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் தலை இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஆமென். இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை 44 இருக்குது, தமிழ்ல 43 இருக்குது. அந்த நேரத்தை நீங்க அறிந்து கொள்ள, because you did not recognize the time. தேவஜனமே, இந்த காலத்தை நம்ம அறிந்திருக்கிறோமா? உணர்ந்திருக்கிறோமா? உணர்வு இருக்குதா? இன்னும் அதே வாழ்க்கை, இன்னும் அதே பாவ வாழ்க்கையில, இன்னும் அதே செய்கிற காரியத்தை சிந்தித்துக் கொண்டு, பேசிக்கொண்டு, யோசிச்சு கொண்டு, பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா we don't understand the time. நேரம் பார்த்து நம்ம புரியாம இருக்கிறோம். அதான் இயேசு பார்த்து சொல்லுகிறாரு, உனக்கு மூடப்பட்டிருக்கு. ஏன்னா you don't understand. சரி, ரெண்டு காரியம் நான் சொல்லி சீக்கிரமாக நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யான் அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருந்தது, யான் அவர்களுக்கு அந்த நேரத்தை அறியாமல் இருந்தார்கள். முதல் காரணம் பெருமை. முதல் காரியம் பெருமை. யூதர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டில், குறிப்பாக ஆதியாகமத்திலிருந்து உபாகம புஸ்தகம், அந்த 5 புஸ்தகம் தோரா என்று சொல்கிற அந்த புஸ்தகத்துல அவர்கள் ரொம்ப பெருமையோடு இருந்தார்கள். லூக்கா 19 வாசிக்கணும். நான் உடனே முன்னாடி சொல்லுகிறேன். ஒரு பகுதியை நம்ம வாசிக்கணும்னா அது முன்னாடி உள்ளதோ ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனத்தை செலுத்தணும் சொல்லி லூக்கா 18வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா 10-12 நம்ம பார்க்கிறோம். இயேசு பரிசேயரும் ஒரு வருண் வசிக்கிறவனை குறித்து பேசுகிறாரு. சொந்த நீதியை நம்பி பெருமையோடு இருக்கிற கதையை சொல்கிறார். வரிசையா அதே வரிசையா வருது. நம்ம வாசிக்கணும், புரிந்து கொள்ளணும்.
ஆனா இதனாலதான் யூதர்கள் பெருமையோடு இருந்தார்கள். என்னைக்கு பெருமையோடு இருக்கிறோமோ எதிரி வேற யாரும் கிடையாது, எதிரி அங்க ஆண்டவர். யாக்கோபு 4:6 எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் தாழ்மையா போகிறவருக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். பெருமையோடு இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மனசை யாரும் வர மாட்டான், ஆண்டவரை வருவாரு. இன்னைக்கு வாழ்க்கையில பெருமை இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மளால எங்கேயும் போக முடியல, நிறைய நேரத்துல வாழ்க்கையில எங்கேயும் சாதிக்க முடியல. பெருமை என்று சொல்லுகிறது பெருசா பேசுறது மட்டும் கிடையாது. பெருமைன்றது 2 செலவுகள் நான் சொல்லியிருக்கேன் வாரத்துக்கு முன்னாடி. 1 நான் தான் பெருசுன்னு நினைக்கிறது, 2வது மற்றவங்க எல்லாம் கீழே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறது. 2ம் பெருமை தான். மற்றவங்க என் கீழே நினைக்கிறதும் பெருமை தான், நான் எல்லாத்துக்கும் மேல இருந்து சொல்றது பெருமை தான். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கையில பெருமை தாங்க யூதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சு. கண்களை தெரியல, நேரம் புரிந்து கொள்ளல, வாழ்க்கையில பெருமை. 2வது எதனால தெரியுமா? அவங்களோட நடைமுறை, பிராக்டிசஸ். வாசிங்க லூக்கா 19:45. அதே வசனம் அங்கேதான் இருக்குது. எல்லாம் லூக்கா வசனத்தை அழகா தான் எழுதியிருக்கிறார். எதுவுமே தூரம் போல எல்லாம் அங்கேதான் இருக்கு. 45வது வசனத்தை வாசிங்க. ஆமா, தேவ ஆலயத்துக்குள்ளாக போகிறார். ஏற்கனவே போன வருஷத்துல என்னோட ஈஸ்டர் ஆராதனை சிறப்பு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, சாரி பாம் சண்டே சிறப்புனா உங்களுக்கு தெரியும். ஒலிவ மரத்துல இயேசு இருக்கிறாரு. எருசலேமுக்குள்ளாக வரும்போது மேல இருந்து பார்க்க ஒலிவ மரம் மேல இருக்கிற பட்டணம், அங்க இருந்து பார்க்கும்போது எருசலேம் தெரியும். அதே பாதையில தான் 2 பாதை புரியும். ஒண்ணு வந்து ரோமரோட ஹெட் குவார்டர்ஸ் போவோம், ஒண்ணு வந்து யூதரோட ஹெட் குவார்டர்ஸ் போவோம். யூதரோட ஹெட் குவார்டர்ஸ்னா ஆலயம். இப்ப பஸ்கா பண்டிகை, பாஸ்கா பண்டிகை நடக்குது அந்த பாதை. ஒண்ணு வந்து ரோமர் ஹெட் குவார்டர்ஸ் போகிற இடம். யூதர்கள் இவர்கள் ஓசானா ஓசானா ஓசானான்னு சொல்லி துதித்து கொண்டு வருகிறார்கள். என்ன நினைத்து கொண்டு வருகிறார்கள்? இயேசு நேரம் எங்க போவார்? எங்க? ரோமரோட இதுக்கு போயிட்டு ராஜாணி எல்லாம் கிளம்பி சொல்லுவாரு. அவர்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இயேசு போட்டாரு ரைட் ஹேண்ட் சைட் சிக்னல் லைட்ட போட்டுட்டு எங்க போயிட்டார்? நேரம் எங்க போயிட்டாரு? ஆலயத்துக்கு போறாரு. ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணுறாரு? அங்க இருக்கிறது எல்லாத்தையும் கதரை மட்டும் தெரியும். என்ன பண்றாரு? சுத்தம் பண்றாரு. ஆனா வாழ்க்கையில நடக்கிற சரியில்லை. என் ஆலயம் ஜப ஆலயமா இருக்க வேண்டியது நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க கேட்கிறாரு. உன் வாழ்க்கை இருக்கையும் எப்படி இருக்க வேண்டியது இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? உன் நடமுறை எப்படி இருக்கு? உன் பேச்சு எப்படி இருக்கு? உன் சிந்தனை எப்படி இருக்கு? உன் செயல் எப்படி இருக்கு? ஆண்டவர் அதை கேட்கிறார். அதெல்லாம் சரியில்லாதனாலதான் ஆண்டவர் வாழ்க்கையில என்ன செஞ்சிட்டு இருக்காரு ஒண்ணுமே தெரியல, அறிந்து கொள்ள முடியல. வாழ்க்கை எப்படி இருக்கு? நேற்று பிரேமிட்ட வாழ்க்கை எப்படிமா? ஏதோ எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கிற பஸ்டர். என்னம்மா சாப்பிட்டீங்க? எதையோ சாப்பிட்ட பஸ்டர். வாழ்க்கை நடப்புற சரியில்லை. வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். எப்படிமா இருக்கீங்க? வாழ்க்கையில போராட்டம் பாஸ்டர், ஆண்டு கிருபையில நல்லா இருக்க பாஸ்டர். யாரும் சொல்ல முடியல. வாழ்க்கை நடப்புற சரியில்லை. இயேசு கிறிஸ்து நேரம் ஆலயத்துக்கு பிரயாணமா யூதர்கள் நடப்புற சரியில்லை. ஆலயத்துல யூதர்கள் புறஜாதி மக்களுக்கு இடத்தை கொடுக்கல, காசு கொடுத்து வித்து கொண்டு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நடப்புற சரியில்லை. their practices were not right. அதனால நான் புரிந்து கொண்டேன். பரிசேனால புரிந்து கொள்ள முடியல. தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில பெருமையும் தேவையில்லாத வாழ்க்கை நடப்புற இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன வச்சிருக்காரு புரிந்து கொள்ளவே முடியாது. தேவஜனமே, புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு நாள் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. தேவஜனமே, இந்த காரியத்தை குறித்து பேசணும் என்று சொல்லி கான்செப்டே வரும்போதே ஒசானா பத்தி பேசணும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாரும் பேசிக்கொண்டே இருந்தார். இதுதான் அவருடைய அர்த்தம். முழுமையான வசனோட அர்த்தம் இதுதான். பழைய ஏற்பாட்டு வேண்டுகோளாக இருந்தது. இயேசு வந்தார், புதியாக மாற்றினார். இன்னைக்கு அதை நம்ம உணர்ந்து இருக்கிறோமா இல்லையா? அதுதான் it was a plea and petition in Old Testament, but Christ changed it to praise in the New Testament. But in our life, as we persevere, அதுதான் முன்னாடி வைக்க ஆசைப்படுறேன். உணர்ந்திருக்கிறோமா?
வாழ்க்கையில உணர்ந்து இருக்கணுமா? இயேசு எனக்காக வந்தார், ரட்சிக்க வந்தார், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? அதே ஒரு பெரிய கேள்வி. அதை குறித்து நான் கண்டிப்பா நான் பேசுறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? வாழ்க்கையில ரட்சிப்புனா என்னன்னு தெரியுமா? ரட்சிப்புக்கு அர்த்தத்தை கேட்டா பதிலுக்கு அர்த்தத்தை கொடுக்கணும். அது பண்ணாம வாழணும். ஈஸி டு எக்ஸ்பிளைன், ஹார்ட் டு லீவ். அதான் ரட்சிப்பு. நம்ம வளர்ந்துருக்கோம். வச்சு பாருங்க. எப்போதும் மாதிரி கான்செப்ட் ஜாலியா இருக்கும் தான். ஏசி ஜாலியா இருக்கும். வாழ்க்கை மாறுறதுக்காக வந்திருக்கிறேன். அதை நம்ம உணர்வை சரிசேரும் அவர்கள் கண்கள் கூட பட்டது. ஆனால் அதை புரிந்து கொள்ளவே நம்ம வாழ்க்கையில் நம்ம பேரப்படாது. புரிந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். அது பிரகாரம் வாழும். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வேண்டுகோள்களை ஆண்டவர் புதிதாக மாற்றிருக்கிறார். God has changed our plea and petition into praise. Let us receive it. அதே ஆமென். ஓசனாக்கு அர்த்தம் என்னது? ரட்சியம். அந்த ரட்சியம் ஆண்டவரே ரட்சியம் அது கிடையாது. என்னை ரட்சித்து இருக்கிறீரே, அதுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். God has saved us and thank you for that. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதையான ஆண்டவர் அதுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். அப்படியே எழுதிட்டு ஒரு பாடலை பாடும்போது உண்மையாகவே உணர்ந்து கொண்டு ஆண்டவரே ராஜா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே ராஜா, நீர் எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ரட்சிப்பு கொடுத்திருக்கிறேன், அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வாழ்க்கையில நீ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அதை உணர்ந்து கொடுக்கணும் என்று சொல்லி உணர்ந்த இருதயத்தோட ஒரு பாடலை பாடுவோம். தெரியாதவர்கள் பரவாயில்ல, பாடலை பாடாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பாடலோட அர்த்தத்தையும் இயேசு எனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், இயேசு என்னோட வேண்டுகோளை துதியாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அதை உணர்ந்து உண்மையாக முன்னிறுத்தத்தோடு இந்த அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டு நம்ம ஜெபிப்போம்.
ஆண்டவரே அப்பா எங்க வேண்டுகளையும் ஆண்டவரே அப்பா எங்க கண்ணீர்களையும் ஆண்டவரே ராஜா துதியாக மாற்ற நீர் மட்டுமே உடையவர் ஆண்டவரே. God, only you alone, Father, can change our plea and petition into praise, Father, because you are our Savior, Father. நீர் எங்கள் ரட்சகராக இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை ரட்சித்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னது ஆண்டவரே, நாங்கள் எங்க வாழ்க்கையில நாங்கள் சொல்லுகிற காலம் உண்டு ஆண்டவரே. அப்பா எங்களால முடியல, நீ வந்து எங்களை காப்பாற்ற ஆண்டவரே. அதை help us, save us. But Father, you have given us praise, Father. You have given us reasons to praise you, Father. துதிக்கிறதுக்கு ஆண்டவரே காரணத்தை நீ கொடுத்திருக்கிறீர்கள். ஏற்றுக்கொள்ள துதியாக நீ மாற்றிருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நான் மகிமைப்படுத்துகிறோம். வாழ்க்கையை புரியவில்லை ஒருவரே. அப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வேலையில் ஆண்டவரே எங்களோட நிலத்திற்கு வழிநடத்துவதாக ஆண்டவரே என்னை பயன்படுத்தப்படி செபிக்கிறோம். வழிநடத்தப்படி செபிக்கிறோம். நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா வறுமைகளும் ஆண்டவரே, வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆண்டவரே உங்க விருப்பப்படாத ஆண்டவரை நடைமுறைகளும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுகிற துதியா மாத்திர தேவன் நீர் எங்க வாழ்க்கையை ஆண்டவரே மாற்றுகிற தேவனாக இருக்கிறது, மாற்ற வல்லவராக இருக்கிறது. நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் மாற்றி வழி நடத்தலாம். நிச்சயமாக கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொருட்படுத்திக் கொண்டு வழி நடத்தலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா.